நாங்கள் கூட இப்போ ஒரு தலைப்புல பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துல யாருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். சில பேருக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வாரத்துல நம்ம யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதாவது பார்த்தோம். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படிய பார்த்தோம். ஓகே, தேவனுக்கு கீழ்ப்படிவது எப்படி அப்படின்னா, எப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரு, எப்படி ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு அப்படின்னாக்கா சிம்பிள் தான். பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் கூட ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் செய்தியை தேவ செய்தியை கொடுத்து பேசுவார். கேள்வியா? அப்போ ஆண்டவர் இப்படி நம்மளை என்ன பண்றாரு, தேவனுடைய வார்த்தை கொண்டு பேசி நம்மை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி அவருக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளைகளாக ஆண்டவர். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு முதலாவதாக நம்ம யாருக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பைபிள்ல கீழ்ப்படிந்தவர்களை குறித்து பைபிள் நமக்கு சொன்னேன். ஆபிரகாம் அவன் தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அப்படியே என்ன பண்ணா கீழ்ப்படிந்தான். அதாவது தேவனுக்கு ஏதாவது ஏன் என்ற ஒரு கேள்வி அவன் கேட்கவே இல்லை. தேவன் சொல்றபடி என்ன பண்ணா அப்படியே கீழ்ப்படிந்து அவர் எங்கெல்லாம் போக சொல்றாரு அதெல்லாம் பண்ணணும். அதே போல நோவாவை குறித்து பைபிள் போட்டிருக்கு. நோவா அப்படியே கீழ்ப்படிந்தான் பைபிள் போட்டிருக்கு. கேள்வியா? தேவன் என்னெல்லாம் சொன்னாரு அப்படியே கீழ்ப்படிந்தான் சொல்லி நம்ம பார்த்தோம். இது நிறைய சொல்லி கொண்டு போகலாம். அதுக்கடுத்து ஈசாக்கை கொடுத்து பைபிள்ல போட்டிருக்கு. ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி பைபிள படிச்சோம். இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால முழு உலகமே பாவத்திற்குள்ளாக போய்விட்டது பார்த்தோம் இல்லையா? அப்போ அதாவது ஒருவருடைய கீழ்ப்படிதலால அநேக நீதிமான்களாக படுவார்கள். அவன் இப்போ தேவன் என்ன விரும்புறார் அப்படின்னாக்கா கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் விரும்புறார். கேள்வியா? நிறைய கேட்கிறோம், நம்ம நிறைய கேட்கிறோம், நிறைய படிக்கிறோம். ஆனாலும் அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில அஸ்திபாரமே விசுவாசமும் கீழ்ப்படுதலும் தான். அதான் பேசிக். ஆவிக்குரிய அஸ்திபாரம் என்னது? விசுவாசம் கீழ்ப்படுதல் தான். அப்போ கீழ்ப்படுதல் இல்லாத ஆதாமும் ஏவாளும் தேவனால புறமே தள்ளப்பட்டார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணாங்க? அவங்க வெளியே அகற்றப்பட்டார்கள். அதே போல கீழ்ப்படியாத சவுல் பாருங்க என்னாச்சு, ராஜ்யபாரமே அவனை விட்டு என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு. ஆனா நல்ல கவனிங்க, ஆண்டவர் அவனை அதாவது புறக்கணித்தார். பைபிள் சொல்லுகிறது சவுலை ஆண்டவர் புறக்கணித்தார். ஏன் புறக்கணிச்சாரு அப்படின்னா அவன் கீழ்ப்படியல, அவ்வளவுதான். அப்போ யோசித்து பாருங்க, அப்ப தேவன் இன்றைக்கு நடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று என்னன்னா நாம கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் குமரனா இருந்தும் பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம போக போக ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம போயினே இருக்கிறோம்னா என்னன்னா கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டே போகணும். இல்லையா? ஏதோ நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு நம்ம போவதல்ல, பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆண்டவர் என் கூட என்ன பேசினார் என்று உணர்ந்து அந்த வார்த்தையை நீங்க பெற்று இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இறுதியும் நமக்கு ஆண்டவர் விரும்புற. இன்னைக்கு நம்ம கீழ்ப்படியாத நம்ம போவதனாலதான் இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்து போயிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு ஆசை உண்டு, நமக்கெல்லாம் ஒரு விருப்பம் உண்டு. என்ன பண்ணா எனக்கு நிறைய ஆசீர்வாதம் வேணும், இன்னைக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை கொடுத்து அனுப்பணும், ஆண்டவருடைய மன விருப்பத்தை ஏற்றதெல்லாம் என்ன பண்ண நிறைவேற்றணும் அப்படிலாம் நம்ம ஆசைப்படுறோம். நல்லதுதான். ஆனா அது எப்போ நிறைவேறும்? அது எப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? பிரசங்கத்தை கேட்டுட்டு இன்னைக்கு நல்லா இருந்தது அப்படின்னு போட்டு அப்படி போவதுனால இல்ல. பைபிள்ல இன்னைக்கு நம்ம மூணு அதிகாரம் 4 அதிகாரம் நீங்க படிச்சுட்டோம் அப்படி திருப்தியோடு போவதல்ல. படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்? ஆண்டவர் என் கூட பேசுறாரு என்ற உணர்வோடு படிச்சு கீழ்ப்படியணும்னு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதை நான் மாற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் அது ஒரு ஆசீர்வாதமா மாறும். வேணுமையா? இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போறாரு, என்னை குறித்து ஆண்டவர் என்ன ஆலோசனை இன்னைக்கு சொல்ல போறாரு, ஆண்டவரை என்னை பத்தி ஆண்டவரை என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் பேசும்போது அந்த உணர்வடைந்து
ஆண்டவரே இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு ஆசை. ஹல்லேலூயா. நிறைய கேட்கிறோம், நல்லது, படிக்கிறோம், நல்லது. ஆனா எத்தனை வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிகிறோம் என்பதுதான் முக்கியம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதனால உங்க கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் இங்க எழுதுறாரு. அப்போ அந்த சபை கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சபையாக இருந்தது. அதே போல நம்முடைய சபை கூட ஒரு கீழ்ப்படிதல் சபையாக மாறும். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ உலக பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஓடி ஓடி அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? செய்யறோமா? உலக பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி கீழ்ப்படிந்து செய்யறோமா இல்லையா? ஆனா ஆவிக்குரிய காரியங்களுக்கு அப்படின்னு வரும்பொழுது சாக்கு போக்குல சொல்றோம். பாருங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் சொல்றார், ஜெபம் பண்ண வாங்க, இந்தியாவின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ண வாருங்க. எத்தனை பேர் கீழ்ப்படிந்து வரும்? அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிந்தது முக்கியம், கேட்கறது முக்கியம் இல்ல. நான் சொல்லி புரியுதா உங்களுக்கு? கேட்கறது முக்கியம் இல்ல. ஜெபத்துக்கு வாங்க கேட்கறீங்க, ஓகே, நல்லதுதான், தலையை ஆட்டுறீங்க, அது நல்லதுதான். ஆனாலும் ஜெபத்துக்கு வந்தீங்களா? அதான முக்கியம், அதான கீழ்ப்படிதல். அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும். ஆனா உலக பிரகாரமான காரியங்களா பாருங்க, ஓடி ஓடி யாரும் சொல்லவே தேவை. ஆமா, அதெல்லாம் கீழ்ப்படிந்து டக்கு டக்கு டக்குன்னு செய்யணும். காலையில அதாவது ட்ரெயின் பிடிக்கணும்னா பாருங்களேன், நைட்டே நமக்கு தூக்கம் வராது. ஆமா, ஏன்னா ஊருக்கு போறோம்ல, நைட்டே நமக்கு தூக்கமே வராது. என்ன பண்ணுறோமா, அன்னைக்கே நம்ம என்ன பண்ணணும், சாப்பாடு எல்லாம் செய்யணும், ரெடி பண்ணணும். காலையிலே எழுந்து எல்லாம் கஞ்சி பண்ணிட்டு உடனே என்ன பண்ணோம், எல்லாத்தையும் மூட்டை பிடிச்சி கட்டிட்டு கொண்டு போகணும். பாத்துக்கீங்களா? அல்லேலூயா. எல்லாம் கீழ்படிச்சு செய்யணும்ல. பாஸ்டிங் பிரேக் வந்து உட்காருங்க அப்படின்னா போதும் பாருங்களேன். ஆமா, அதுக்கு அப்படிதான் கேட்டும் காது கேட்டும் கேளாதவர் போல போவாங்க. எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க? நான் வேலைக்கு போறவங்களை பத்தி சொல்றேன். வேலைக்கு போறவங்க 25 வரணும் தான் சொல்றது எப்பவுமே. வேலைக்கு போகாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பாக்குறதா இல்லையா? அல்லேலூயா. பைபிளை போட்டுட்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்க. இன்னொரு இருக்குதான் நமக்கு. பாஸ்டிங் பிரேயர்ல போகாம வீட்டுல உட்காந்துட்டு சீரியலை பார்த்துட்டு சும்மா பேசிட்டு இருக்கிறோமே, அந்த உணர்வு உங்களுக்கு வரணுமா இல்லையா? பாஸ்டிங் பிரேக்கு போகணுமே என்ற உணர்வு வரணுமா இல்லையா? வேலைக்கு போகணும் அப்படின்ற உணர்வு வருதா இல்லையா? காலையில ஆட்டோமேட்டிக்கா யாரும் சொல்ல தேவை. சொல்லுது, நீங்க ஆபீஸ்க்கு போ அப்படின்னு யாரும் சொல்ல தேவை. ஆட்டோமேட்டிக்கா எழுதுறோம். ஏன்னா அந்த உணர்வு ஆமா அப்படியே மனசு அப்படியே பதிஞ்சிச்சு. உணர்வு வந்துருச்சு. காலையில எழுந்துக்கணும். காலையில எழுந்து இருந்தா என்ன பண்ணணும்? குளிச்சுட்டு ரெடி ஆகி உடனே என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும். உணர்வு வருது பாருங்க. அதுக்கு அல்லேலூயா. ஆனா காலையில எழுந்து ஜெபம் பண்ணணுமே, ஒரு வாக்குத்தத்தம் ஆராதனைக்கு வரணுமே, அந்த உணர்வே கிடையாது. ஆண்டவர் கீழ்ப்படிதல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கருத்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கு தெரியுமா? சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிதல் வரணும்னு ஆண்டு எதிர்பார்க்க. அல்லேலூயா. ஆமா, புரிந்து கொள்ளுங்கள். அதனால கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆவி நமக்கு வேணும். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்து நடத்த வேண்டும் என்று விரும்புங்கள். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, அப்போ நம்ம தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக வேதம் யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குன்னா எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். எபேசியர் எடுத்தாச்சா எல்லாரும்? ஓகே. இரண்டாவதாக வேதம் யாருக்கு கீழ்ப்படியும் என்று சொல்கிறது அப்படின்னா, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். இருக்கா பைபிள்ல? பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ அண்டித்திருப்பதற்கும் தகப்பனே உன் தாயை கனப்படுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக யாருக்கு கீழ்ப்படியணும்? பிள்ளைகள்
பெற்றோருக்கு கீழ்ப்படியும். ஆமே. நல்லா கவனிங்கள். அதாவது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது, அதாவது பெற்றோர்களை நீங்க கனப்படுத்துகிறீர்கள். பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். அதுக்கு அடுத்தது கல்யாணம் ஆகி 2 பிள்ளைய பெற்றவங்க, 3 பிள்ளைய பெற்றவங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும். ஆமே. அதனால சின்ன பிள்ளைகளுக்கு தானே அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. உங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்குதாங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு தான். இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். அதனால சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களுக்கு, கல்யாணம் ஆகுன பெரியவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பேசுறாரு. இல்லையா? இத்தனை பேருக்கு கை தூக்கலாம். அப்பா அம்மா இருக்கிறாங்க, கை தூக்கலாம். யாராவது ஒத்துருந்தா போதும். இருக்கிறாங்களா? ஓகே, கை. அப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் இப்ப பேசுறாரு. ஆமே. அல்லேலூயா. சோ அப்போ நீங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் போது பெற்றோர்கள் நீங்க கனப்படுத்துகிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமே. அப்போ ஒருவேளை பிள்ளைகள் கீழ்ப்படியாக போனா பெற்றோர்களை நீங்க கனவீனப்படுத்துகிறீர்கள், அசட்டப்படுகிறீர்கள். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறோமா? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அம்மா அப்பா சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோமா? உங்க பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? உங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? வீட்டுல அம்மா கொஞ்சம் வீட்டை பெருக்கி மாப்பு போடு அப்படி சொல்றாங்களா இல்லையா? சின்ன வேலை தானே இது, போமா, அதெல்லாம் முடியாதுமா அப்படி நீ சொல்றதுக்கு யாரு? நான் சொல்ல புரியுதா? சஞ்சய் கையில எங்கேயோ யோசிக்கிறப்பா. அதாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அப்போ அந்த வீட்டு வேலைகள்லாம் நிறைய கட்டுங்க. சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் யார் வீடு? அந்நிய மனுஷன் வீடா? இதோ உங்க வீடு. இதோ உங்க வீட்டுடைய கடமை நீங்க செய்யணும். அப்போ யார் சொல்லுவாங்க உங்களுக்கு? உங்க பெற்று வளர்த்து ஆளாக்குனாங்களே அம்மா மாருங்க, அப்பா மாருங்க, அவங்க தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தம்பி அப்பா, நான் இங்க வெளியே போறேன், கொஞ்சம் என்ன பண்ணு, இந்த வீட்டை பெருக்கி மாப்பா போட்டுருப்பா. அப்பா என்னால முடியாதுப்பா, அம்மா என்னால முடியாதுப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பெற்றோர்களே கனப்படுத்துகிறீர்கள், அந்த கனவீனப்படுத்துகிறீர்கள், கர்த்தர் துக்கப்படுவா. இல்லையா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால சில டைம்ல அம்மா சொல்லுவாங்க, அம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு இன்னைக்கு சரியில்லை, கொஞ்சம் நீங்க என்ன பண்ணு, ஸ்டவ்ல கொஞ்சம் அடுப்பு பத்த வச்சு கொஞ்சம் அரிசி போட்டு விடுமா உலையில. என்ன பண்ண உடனே அம்மா அதெல்லாம் முடியாது சொல்லணுமா? செய்யணும். அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்ணோம், கூட மாட என்ன பண்ணோம், வேலை செய்யணும், கொஞ்சம் காய்கறிகள்லாம் அரைஞ்சு கொடுக்கணும். அம்மா சொல்லுவாங்க, அப்பா கொஞ்சம் வீட்டுல நிறைய இந்த பாத்திரம் எல்லாம் இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போறேன், இந்த பாத்திரம் தான் என்ன பண்ணி கழிவு. நான் சொல்றேன், அதாவது 2 தான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி ஒண்ணுதான். என்ன சொல்றீங்க? நினைக்கிறாங்க இது எனக்கு பெண் பிள்ளைகளுக்கு தான் இது. அப்படி இல்லை, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி 2 ஒண்ணுதான். கத்துடைய பார்வையில் என்னது? 2 பிள்ளை ஒண்ணுதான். அப்போ ஒருவேளை ஒரு பெண் பிள்ளை இல்லைன்னா ஆண் பிள்ளை இருந்தா என்ன பண்ணும்? செஞ்சாலும் நான் சொல்ல புரியுதா? அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ உங்க வீட்டு வேலைகளை அதாவது நீங்க கவனிக்கிறது அப்படின்னா அது உங்கள் மேல் விழுந்த கடமை. அப்பா அம்மா சொல்லும் பொழுது அந்த உடனே என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா கத்தலாம். அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அதாவது அம்மா சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தாதரா, ஒழுங்கா வீட்டுல உட்காந்து கொஞ்சம் பைக் படி அப்படின்னு. அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும். அம்மா வேலைக்கு போன உடனே காமிக்கும் பாரு, வேலைக்கு போன உடனே பாருங்க, உள்ள வெளியே போய் பசங்களோட சுத்திட்டு வந்து சாப்பிட்டு ஒரு பாத்து நல்லா தூங்குவேன். பாத்துக்கிங்களா அந்த பசங்களா? அம்மா எதுக்கு சொல்றாங்க? அந்த பசங்களோட சேராதா, சரிங்க நீ கெட்டு போயிடுவடா அப்படின்னு வாங்க. அதனால தானே சொல்றாங்க. ஆமா. அப்ப புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம் தான். அப்போ அம்மா சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நான் சொல்றேன், அது உங்களுக்கு நன்மையாக முடியும். பைபிள் சொல்றது அப்படி நீங்க அப்பா அம்மா கீழ்படுத்தினா என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பைபிளை கிளீனா போட்டு பாருங்க, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் அழித்திருப்பதற்கும். அப்ப உனக்கு நன்மை ஆசீர்வாதத்தை ஆனது கொடுக்கிறாரு.
அது மாத்திரமல்ல, நீ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நீ பூமியில வாழ்நாளெல்லாம் நீடித்த ஐஸ்வர்யத்தோட வாழ்வு. ஆமே. இன்னைக்கு உலக பிரகாரமான ஆட்கள் எல்லாம் வந்து பாருங்க, அவெல்லாம் வந்து அப்பா அம்மா வந்து திட்டுவாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? ஆமா, அப்பா அம்மாவை சபிப்பாங்க. அப்பா அம்மா நீ ஏன் என்ன பெத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து தரபடியா பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது அவங்கள வந்து அடிப்பாங்க. நீ பாத்துருக்கீங்களா? அப்பா அம்மாவெல்லாம் அடிக்கிற ஆட்கள்லாம் இங்க பாத்துருக்கீங்களா? நான் சொல்றேன், அவெல்லாம் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது. அவெல்லாம் பாதியிலேயே அழிஞ்சு போயிட்டான். வேலையா தகப்பனை தாயினுடைய தூஷிக்கக்கூடிய கால்களை அடைஞ்சு போகும். அப்பா அம்மாவுக்கு வந்து எப்பவுமே கீழ்ப்படுத்தி நடக்கிற பிள்ளைங்க தான் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. வேலையா புரிந்து கொள்ளுங்கள். அதனால பெற்றோர்கள் அவங்க வந்து பல பள்ளம் மேடு அப்படின்ற ஒரு அனுபவத்தோடு கடந்து வந்திருப்பாங்க. வாழ்க்கையில பள்ளம் மேடு எல்லாம் பார்த்திருப்பாங்க. நன்மை எது தீமை எது எல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க சொல்ற அந்த அட்வைஸ் என்பது, அவங்க சொல்ற அந்த புத்திமதி என்பது உனக்கு இப்ப தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும், அப்போ நீ கண்ணீர் விடும்போது உன்னுடைய மண்டைக்கு அது உரைக்கும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. இந்த பையனோட சுத்தாதரா, இந்த பெண்ணோட பேசாதரா, இந்த பையனோட நீ பேசி வச்சுக்காதமா அப்படின்வாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுமா நீ எப்ப மனுஷன் வந்த? சொல்லுங்க, எப்ப மனுஷன் வந்த? அவங்க எல்லாருக்கும் உலகத்தெல்லாம் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு வந்தவங்க அவங்களாம். அல்லேலூயா. ஆமா. அவங்க சொல்லுவாங்க, எப்பா நான் தான் எங்க வீட்டுல இவரை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால நீயாவது நல்லா இருக்கணும்னு விரும்புறப்பா, அப்படி எல்லாம் செய்யாதடா அப்படின்னு சொல்றாங்களா? அல்லேலூயா. ஆமா. அம்மா இவங்க அதுக்கெல்லாம் தெரியாதுமா, அது என் ஆண்டவரே அது இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் என்னுடைய இஷ்டம் அப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகுனா, நாளைக்கு அது ஒரு பெரிய விளைவுகளுக்கு நேராக கொண்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. அதனால ரொம்ப முக்கியமான காரியம் இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம அனுபவத்தோடு அவங்க பெற்றோர்கள் இருந்து வந்திருக்காங்க. அது சொல்ற அந்த அட்வைஸ்க்கு நம்ம கீழ்ப்படிவது ஆசீர்வாதம். ஆமென். ஓகே, அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க. அதாவது கல்யாணம் ஆனவங்க 2-3 பிள்ளைங்க இருக்கும் அவங்களுக்கு. அவங்க நமக்கு எதுக்கு நம்ம தான் கடந்து வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்க வயசாகும் பொழுது, பெற்றோர்கள் வயசாகும் பொழுது அவங்களை நீங்க வச்சு என்ன பண்ண தெரியுமா? பராமரிக்கணும். அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமை. அதுதான் அவங்கள கல்யாணம் ஆகிட்ட பிறகு நாம அவங்கள வந்து அப்படியே தனியா வச்சுட்டு போயிடுறது அல்ல. அதாவது கல்யாணம் ஆயிட்ட பிறகு அப்பதான் உங்களுக்கு பொறுப்பு நிறைய வருது. ஏன் தெரியுமா? பொண்டாட்டியடி நல்லா காப்பாற்றணும். அதே சமயத்துல அப்பா அம்மாவை வச்சு என்ன பண்ணணும்? அவங்களை வச்சு காப்பாற்றணும். என்ன சொல்றீங்க? நான் ஒரு காரியம் சொல்றேன். அதாவது இன்னைக்கு நிறைய ஆசிரமங்கள் பெருகிவிட்டது. பாத்தீங்களா? முதியோருடைய இல்லங்கள் பெருகிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? பிள்ளைங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவையே சுத்தி வந்தாங்க, அம்மாவை சுத்தி வந்தாங்க. எப்ப கல்யாணம் ஆச்சியோ உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஆமாமா, அப்பா அம்மா விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது பொருளா. அல்லேலூயா. ஆமா, அப்பா அம்மாவை கண்கலங்கி அவங்க வயிறு எரிஞ்சு அவங்க அழுகிற நிலைமைக்கு வந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கவே முடியாது. அவங்க எழுதி கொடுத்தது. அல்லேலூயா. அதனால அவங்களை என்ன பண்ணக்கூடாது? அவங்க நீங்க கைவிடவே கூடாது. அவங்களை கடைசி வரைக்கும் அவங்க நீங்க என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. உங்களுக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்ய. ஒரு மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க, என்ன பண்ணணும்? நான் என்ன முடியாது போ சொல்லக்கூடாது. நீங்க அதை செய்யணும். தேவனுடைய பிள்ளைங்க தான் செய்யணும். அப்பா எனக்கு முடியலப்பா, எனக்கு வீட்டுல இருந்து ஏதாவது சாப்பாடு கொண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. அது உங்க கடமை. அல்லேலூயா. ஆமா, அப்படி செய்யணும். அதான் உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு அதாவது பெற்றோர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பணிபுரித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைங்க வந்து பெற்றோர்களை அவங்க என்ன பண்ண தெரியுமா? தனியே என்ன பண்ணாங்க? விட்டுட்டாங்க. அல்லேலூயா. தனியே விட்டுட்டாங்க. சாப்பாடு போடுவதில்லை, அவங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை. அவங்க எவ்வளவு கஷ்டத்தின் நஷ்டத்துல எல்லாம் பிள்ளைங்களை காப்பாத்துனவங்க கடைசியில பிள்ளைங்க வந்து
பெருசா வளர்ந்து கல்யாணம் ஆகிடும். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அம்மா அப்பாவுடைய காரியத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தனியே ஒதுக்கி அவன் அதற்கு வாழ்க்கை நல்லா உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க. உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை என்ன? நீங்க வேலை செய்வீங்க. அந்த சம்பாதனத்துல அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? கொடுத்து உதவி செய்யுங்க. ஏன்னா அவங்களால முடியாது, வேலை செய்ய முடியாது. அவங்களுக்கு வயசாகி போச்சு. அவங்க போய் வேலை சம்பாதிக்கிறதுனாலதான் முடிஞ்சு போச்சு. இந்த பலனெல்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இப்போ அவங்க உட்கார்ந்து சாப்பிடணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் என்ன போட்டவங்களுக்கு சாப்பாடு சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாம் வேலையா உங்க சாப்பாடு போடுறதுக்கு? நான் கொடுக்க முடியாது போ அப்ப சொல்லக்கூடாது. உங்க கடமை அது. கர்த்தர் கணக்குல கேட்பாரு. நீ அவங்கள நல்லா வச்சு அவனுக்கு உதவி செஞ்சு காப்பாத்தினாதான் உனக்கு வருகிற பிள்ளைங்க உன்னை வச்சு காப்பாத்துவானால. அது தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. ஆமா. சோ புரிந்து கொள்ளுங்கள். அதனால வயசான காலத்துல அவங்க கைவிடாமல் காத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னொரு தெரியுமா? இந்த நீங்க அதாவது அந்நிய மனுஷார்கள் கொஞ்சம் பாருங்க. அதாவது ரட்சிக்கப்படாதவங்க அவங்க வயசாகும் பொழுது அதாவது நரம்பு நாடி எல்லாம் அப்படியே ஒடுங்கி அப்படியே நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பொழுது கண்டுக்கவே மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? கண்டுக்கவே மாட்டான். ஒரு 10 ரூபாய் கொடுக்க மாட்டான். ஆனா மறித்த பிறகு வந்து நிற்பான் பாருங்க. நான் எடுக்கிறேன்டா சாப்பிடு அப்படிப்பான். கௌரவத்துக்காக சொல்றான். 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் நான் கொடுக்குறேன். உயிரோடு இருக்கும் போது ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு தெரியல அவனுக்கு. ஆனா அவங்க செத்த பிறகு வந்து நிற்பான். நான் சொல்றேன், நீ உயிரோடு இருந்து நீ நன்மை செஞ்சினா அவனுக்கு அது பரலோகத்தோட பலனாக மாறும். நீ செத்த பிறகு நீ வந்து செஞ்சினா ஒரு பலனுக்கு ஆகாது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளும். அதுக்காகதான் சொல்றாங்க, உயிரோடு இருக்கும் போது அவங்க நிம்மதியா சாப்பிடணும். அவங்க சாப்பிடும் போது கொஞ்சம் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைங்க ஆசீர்வதிப்பா, எனக்கு நல்லா நீ செஞ்சப்பா, நல்லா வச்சு காப்பாத்தினப்பா, எனக்கு சாப்பாடு போட்ட ஆண்டவரே, எனக்கு வந்து எல்லாம் பண்ணேன், அதனால ஆண்டவர் நல்லா வைப்பாருப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா புரிந்து கொள்ளுங்கள். அதனால பெற்றோர்களை நீங்க கைவிடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? கீழ்படியை வந்து அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பைபிள பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்ல நல்ல நமக்கு ரோல் மாடல். அவர் வந்து பெற்றோருக்கு என்ன பண்ணாங்க? கீழ்படிங்கிறதா பைபிள்ல போட்டிருக்காரு. வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2:51 வாசிங்க. பாக்கலாம் என்ன போட்டிருக்கு? லூக்கா 2:51 வாசிங்க. இருக்கா பைபிள்ல? பாருங்க. பின்பு அவர் அவனே கூட போய் நாசரேத்துக்குள் சேர்ந்து அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இருக்கா பைபிள்ல? கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன பண்ணார்? அவரு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா அதாவது அவங்க குடும்பம் ஒரு ஃபேமிலி. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அம்மா அப்பா ஒரு ஃபேமிலியோடு இருந்தாங்க. அவங்களுக்கு அண்ணன் தம்பிலாம் இருந்தாங்க, தங்கச்சி அண்ணெல்லாம் இருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இவங்க வருஷந்தோறும் என்ன பண்றாங்க? பஸ்கா பண்டிகை கொண்டு எருசலேமுக்கு போவாங்க. அப்போ எருசலேமுக்கு போகும்பொழுது நல்லா கவனிங்க. அப்போ வழக்கத்தின்படி ஒரு நாள் எருசலேமுக்கு போனாங்க. போய் பண்டிகை எல்லாம் கொண்டாடிட்டு அவங்க திரும்பி சந்தோஷமா வராங்க. ஊருக்கு வராங்க. வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டுக்கு வரும்போது உடனே ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிடுறாங்க? அவர் மிஸ் ஆயிட்டாரு. 12 வயசு இருக்கும். அவரை காணும். எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா இவரை காணும். அப்போ உடனே என்ன ஆச்சுன்னா, அவங்க போய் தேடுறாங்க. அவங்களுடைய உறவின் முறையாக போய் தேடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இடத்துல போறாங்க. அவர் எங்கெல்லாம் இருந்தாரு அங்கெல்லாம் போய் தேடி பாக்குறாங்க. அங்கெல்லாம் கிடைக்கல. திரும்பி என்ன பண்றாங்க? மறுபடியும் எருசலேமுக்கே திரும்பி வராங்க. ஒருவேளை அங்கேயாவது போய் பார்ப்போம், அங்கேயாவது இருப்பாரு அப்படின்னு சொல்லி வராங்க. வரும்பொழுது எங்க இருக்கிறாருன்னா, அவனுக்கு ஒரு டவுட், ஒரு சர்ச்சுக்கு போய் பார்ப்போமே அங்க இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஆண்டவர் இயேசு 12 வயசுல சர்ச்சில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. சர்ச்சில் உட்கார்ந்து இருந்தாரு. போதகர் நடுவில் உட்கார்ந்து போதகர் சொல்ல கேட்டு போதுடைய வார்த்தையை கேட்டு போட்டுட்டாராம். அவங்க சொல்ற அந்த வார்த்தையை இவருன்னா அப்ப திரும்பி கொஸ்டின் கேட்டுட்டாரு. பைபிள் போட்டு. ஆமென். அல்லேலூயா. நல்ல அந்த வேதத்தை நல்ல கற்று தேறினவராய் இருந்தார். அது காரணம் என்னன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் நல்லா வளர்த்தாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதாவது உங்க பிள்ளைங்களை பெற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, அதை வளர்த்து ஆளாக்குவதுதான் முக்கியம். சொல்றீங்க. நாம நிறைய பேர் நினைக்கிறாங்க, பெத்து போட்டா அவங்கதான் குஞ்சு போச்சு கடமைப்பா. இல்ல இது ஒரு பெரிய ஒரு கடமை இருக்குதுன்னா தெரியுமா? அந்த பிள்ளைய கர்த்தருக்காக உருவாக்கணும். அல்லேலூயா.
கத்தருக்காக உருவாக்கணும். அதனால பைபிள்ல போட்டிருக்கு. எபேசியர் புத்தகத்துல 6வது அதிகாரம் 3வது வாசித்து பாருங்க. அதாவது பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்த்து ஆளாக்குவீராக, வளர்த்தெடுப்பீர்களாக. இருக்கா பைபிள்ல? நம்ம வாசிக்க பார்க்கலாம் யாராவது. கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இருக்க பைபிள்ல? அப்போ நீங்க எப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை சொல்லுங்க. கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை போதனை அதெல்லாம் நீங்க வளர்த்து ஆளணும். அதுக்காக தான் அடிக்கடி நான் சொல்வேன், உங்க பிள்ளைங்களை நீங்க என்கரேஜ் பண்ணணும். என்ன என்கரேஜ் பண்ண தெரியுமா? அதாவது ஒரு சண்டே கிளாஸ் நடக்குதுன்னா அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணணும், போவதற்கு நீங்க ஊக்கப்படுத்தணும். பிள்ளைங்களை போ, சண்டே கிளாஸ்க்கு போ அப்படின்னு ஊக்கப்படுத்தணும். அந்த பிள்ளைங்க தான், அந்த பெற்றோர்கள் தான், அவங்க தான் நல்ல பெற்றோர்கள். என்ன சொல்றீங்க? ஆமா. அதே போல ஒரு யூத் மீட்டிங் நடக்குதுன்னா அந்த பெற்றோர்கள் வந்து என்ன பண்ண தெரியுமா, போ யூத் மீட்டிங்கு போ அப்படின்னு அனுப்பணும். அவங்க தான் நல்ல பெற்றோர்கள். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. ஒரு சபையில ஒரு பிரைவேட் நடக்குது, என்ன பண்ணணுமா, அவங்களை ஊக்கப்படுத்தி என்கரேஜ் பண்ணி அனுப்பணும். சபையில ஊழியர்கள் நடக்குது, எப்பா நீ ஊழியம் செய்வா அப்படின்னு ஊக்கப்படுத்தி நடத்துகிறது. அதாவது என்கரேஜ் பண்ற பேரண்ட்ஸ் தான் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நினைக்கிறீங்க, அந்த பிள்ளைங்களை இந்த சின்ன வயசுலயே நீங்க கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலே போதையில வளர்த்து ஆளாக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், அது முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். இல்லையா? உங்க பிள்ளைங்களை ஊழியர் செய்ய என்கரேஜ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளை பாவமே செய்ய எழுதி கொடுத்தது. ஊழியர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாலே அந்த பிள்ளைங்க எண்ணத்துல பாவம் என்ற விதை விசாசத்தை போய் முடியும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும். ஐயோ நம்ம ஊழியர் செய்யறோம், ஐயோ நம்ம வந்து சண்டே கிளாஸ் போறோம், சண்டே கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம வந்து ப்ரேயர் பண்றோம், நம்ம வீட்டுக்கு எடுக்கிறோம், அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, 10 பசங்களோட நம்ம சேரக்கூடாது, இப்படி எடுக்கலாம். அந்த உணர்வு வரும். எங்க வராமன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்றாங்க. எது தெரியுமா பண்றாங்க? ஸ்கூலுக்கு போலன்னா பிள்ளைங்களை அனுப்பிட்டு அதை மோட்டிவேட் பண்ண அனுப்புறாங்க. ஸ்கூலுக்கு போறது நல்லதுதான். ஸ்கூல் படிப்பு பூமியோட முடிஞ்சிடும். ஸ்கூல் படிப்பு பூமியோட முடிஞ்சிடும். ஆனா ஹெவன்லி படிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது உங்க பிள்ளைகளை பரலோகத்துமே. அப்போ என்ன சொல்றோம்னா, நல்லா கவனிங்க. அப்ப உங்க பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவது யாருக்கு விதமா இருக்குது? பெற்றோருக்கு. என்ன சொல்றீங்க? உலக படிப்புக்கெல்லாம் உதவி கொடுக்குறீங்க, அப்படிதானே? ஆமா, போய் படி, நல்லா படி, படிக்கல உன்னை அடிச்சிருவேன், நீ மார்க் வாங்கல உன்னை அடிச்சிருவேன், இதெல்லாம் சொல்றீங்கல்ல. அப்ப ஊழியத்துக்கு அனுப்புனா அதுக்கு மட்டும் அப்படியே பின்வாங்குறீங்க. ஆண்டவர் பாக்குறதா இல்லையா? நாங்க பாக்குறதா இல்லையா? அனுப்புனா அதுக்கெல்லாம் வராது மனசு. சண்டே கிளாஸ்க்குலாம் அனுப்புனா அதுக்கெல்லாம் வராது மனசு. எப்படிங்க அப்ப உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்றது, உதவிக்கார ஊழியர் செய்கிறவன் நல்ல நிலைமையில் அவன் இருப்பான். பைபிள் ஃபியூச்சர், எதிர்காலத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஊழியத்தை ஒரு செய்யற ஒரு மகன் ஒரு மகளோ வாழ்க்கையில ஃபியூச்சர்ல எழுதுமா இருப்பான், நல்ல நிலைமையில இருப்பான். அல்லேலூயா. கெட்டு போக மாட்டான், மற்றவர்களுக்கு முன்மாதிரியா வாழ்ந்துக்கான். அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா எழுதி பண்ணான். அழகா போட்டிருக்கா பைபிள்ல. ஏன் தெரியுமா? இந்த சின்ன வயசுலயே தேவாலயத்துல கொண்டு போய் விட்டுட்டான். அப்ப அந்த தொட்டில் பழக்கம் பாருங்க, கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க. பைபிள்ல போட்டிருக்க, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். இதுதான் உண்மை, சத்தியம். அதனால உலக படிப்பு நல்லது, என்கரேஜ் பண்ணுங்க, நல்ல மார்க் வாங்க, அது நல்லதுதான். நான் அதோடு கூட விட்டு விடாமல் இதையே நீங்க என்ன பண்ண, பிள்ளைகளை மோட்டிவேஷன் பண்ணி இதெல்லாம் நீங்க அனுப்பும் பொழுதுதான் உங்க பிள்ளைங்க பாவம் செய்யாதபடி ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார். புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம். பைபிள்ல போட்டிருக்கு, யாக்கோபை குறித்து போட்டிருக்கு, யாக்கோபு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். பைபிள்ல படிக்கிறதுனால ஆதியாகமம் 28:7 வாசிங்க. ஆதியாகமம் 28:7.
ஓகே ஓகே. எடுத்துக்கீங்களா? யாக்கோபு 28:7 என்ன போட்டு பாருங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கு கீழ்ப்படிந்து அதான் நமக்கு புறப்பட்டு போனதையும் இருக்கா பைபிள்ல? சரி, ஓகே. இவங்க அந்த முன்னாடி வசந்த கொஞ்சம் வாசிங்க. அதாவது ஓகே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நீங்க அவங்க பெற்றோர் என்ன செய்யறாங்க பாருங்க. என்ன சொல்றாரு ஈசாக்கு? என்ன சொல்றாரு? அது போட்டுருக்கு. அதாவது பைபிள்ல போட்டிருக்கு, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து விட்டான். அப்பொழுது அவர் 14 சிறிய தேசனாகிய பெத்ருடைய குமாரனும் தனக்கு ஏசாவுக்கு தாயாகிய ரெபேக்காவின் சகோதரனுமான லாபானுக்கு புறப்பட்டான். இருக்கா பைபிள்ல? இருக்கா? எங்க புறப்பட்டு போனோம்? எங்க புறப்பட்டு போக ஆயத்தமான சொல்லுங்க. லாபானுக்கு போக புறப்பட்டான். இருக்கா பைபிள்ல? ஓகே. இப்போ ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிச்சு ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவருடைய 16 அனுப்பினதையும் அவனை ஆசிர்வதிக்க நீ காணாத குமாரத்துக்கு பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளை இட்டாரு. பாத்தீங்களா? அப்ப அனுப்பும் போதே சொல்ற என்ன சொல்றா தெரியுமா? எப்பா ஜாக்கிரதை, நீ போற அங்க காணருடைய பெண்கள் இருப்பாங்க, என்ன பண்ணக்கூடாது, நீ மனம் முடிக்க கூடாது. பாத்தீங்களா? கட்டளை இட்டார் என்று சொல்லுகிறது பைபிள் சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்கு அதாவது யாக்கோபு அப்படியே கீழ்ப்படினான். இல்லையா? அதனாலதான் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இல்லையா? ஆமா, பைபிள்ல போட்டிருக்கு. அதாவது யாக்கோபு அவனுடைய 2 பரிவாரோட போனவன் ஒரு ஆசீர்வாதத்தோடு என்ன பண்ணா அவன் திரும்ப வந்தான். இல்லையா? அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அதே அந்த ஏசாவை குறித்து பைபிள் போட்டிருக்கு. ஏசா பாத்தீங்களா? பைபிள்ல போட்டிருக்கு. ஏசாவை சொன்னாரா இல்லையா? நீ பண்ணக்கூடாது சொன்னாரா? ஆனா இவன் என்ன பண்ண தெரியுமா? இவன் போய் அப்பா என்ன சொன்னது வேறு மாதிரி என்ன பண்ணான்? அவனுக்கு எது பிடிக்காதோ அதை போய் செஞ்சான். ஆனா அவனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இல்லையா? அப்ப புரிந்து கொள்ளுங்க. அப்போ பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவங்க உங்களுக்கு சொல்றது ஒருவேளை கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். பைபிள்ல போட்டிருக்கு. சிம்சோனை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு. அதை வாசிங்க. நியாயாதிபதி புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதி புஸ்தகம் எடுத்துக் கொள்ளுங்க. 14 1 to 3 வரைக்கும். திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, இந்நாட்டிலே பெலிஸ்தீரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவரை நோக்கி, நீ போய் சின்னம் இல்லாத பெலிஸ்தீரத்திலே ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரனின் குமாரத்திலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவளின் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். இங்கே பாத்தீங்களா? சிம்சோனுக்கு யார் அட்வைஸ் பண்றாங்க? தாய் தகப்பன் அட்வைஸ் பண்றாங்க. புத்தி பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு திண்ணத்துக்கு போய் என்ன பண்றாங்க, ஒரு பெண்ணை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிச்சு கொடுக்குது. அந்த அழகுல மயங்கி என்ன பண்றாரு, உடனே அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கிறா, பைட்டா இருக்கிறா, நல்லா அழகா இருக்கிறா, அதனால இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, திருமணம் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ற. இப்போ அவன் கேட்கறாங்க, யாராவோ எங்க இருக்கிறா, என்ன ஊர், இதெல்லாம் கேட்டு சொல்றாங்க. அந்த பெண்ணை என்ன பண்ணக்கூடாது, திருமணம் செய்ய. அது அந்நிய நாட்டு பெண். நமக்கு அதுதான் சம்பந்தம் வராது, ஒத்து வராது. அல்லேலூயா. நீங்க எப்பவுமே இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க நிறைய பேரு இன்னைக்கு வாழ்க்கையில ஃபெயிலர் ஆகுறாங்க. வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வருவது உண்டு, வாழ்க்கையில ஜீரோவா மாறுவது உண்டு.
உங்க கையில தான் இருக்கு. ஏன் தெரியுமா? முக்கியமா அது அது வாழ்க்கை துணை தான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய ஃபியூச்சர் யார் கையில இருக்குது சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம எதிர்காலம் யார் கையில இருக்குது? உங்க கையில தான் இருக்கு. மாட்டு கையில இருக்குதுன்னு சொல்லாதீங்க. யார் கையில இருக்குது? உங்க கையில தான் இருக்குது. நீங்க ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து, நல்ல ஒரு ஒயிட் பேப்பர், ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு, ஆண்டவரே நான் கீழே மாத்திரம் நான் சைன் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாத்தையும் என்ன செலக்ஷன் பண்றீங்களோ, நீங்க யார கைய அத நோக்கி நீங்க காட்டுறீங்களோ அதை நான் பிடிச்சுக்கிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? அதுதான் அப்பா அம்மா சொல்றாங்க. இவன் கண்ணை மூடி இவனுக்கு அங்க அழக பார்த்துட்டானா, அப்புறம் அவங்களுடைய காரியத்தை பார்த்துட்டானா, இவனுக்கு என்ன தெரியாது தெரியுமா? அவன் இன்னும் எப்படிப்பட்டவன், அவன் ரட்சிக்கப்பட்டவனா, அவன் ரட்சிக்கப்படாதவனா, அவன் எங்க இருந்து வந்தான், எங்க சுத்திட்டு இருந்து வந்தான், எப்படி இதெல்லாம் கண்ணுக்கு அவனுக்கு தெரியாது. ஆனா எல்லா அனுபவத்தோடு கடந்து வந்துக்கிறாங்க பாத்தீங்களா உங்க பேரண்ட்ஸ். அவங்க சொல்லுவாங்க, எப்பா அந்த பையன் தயவு செஞ்சு நீ பேசாத, பையன்கிட்ட பேசாத, அடியோடு சொல்லுவாங்க, பேசாத எப்படி. அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறேன், நான் அவனை விட மாட்டேன், அவதான் எனக்கு வேணும், அவதான் எனக்கு வேணும்பா. இந்த பொண்ணை விட்டுடுப்பா, வேணாப்பா, அது நமக்கு தேவையில்லாத விஷயம்ப்பா, நான் உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து வைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாரு. அதனால உனக்கு நான் போய் விசாரிக்கணும், அவன் போய் விசாரிச்சு எங்க எப்படி பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்கு, அவங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி, அந்த பையன் எப்படி, இதெல்லாம் நான் விசாரிச்சுதான் பண்ணணும்ப்பா, அதுக்கு நீ அவசரப்படாத. அவன் சொல்லுவான், இல்லம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும்மா, ஆனா அவன் வெற்றியப்பட்டவன் எனக்கு தெரியும், அவன் நல்லவன் தான், நீ ஒண்ணு சொல்ல தேவைம்மா, நான் இவ்வளவு நாளைக்கு படிக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் அப்படிதான் பேசுவான். என்ன சொல்றீங்க, எப்படி பேசுவான்? என் அழகு, என் தேனு, தேன் உணர மாதிரி தான் பேசுவான். பேசிதான் இந்த மாதிரி நிறைய வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் மயங்கிடாதீங்க தயவு செஞ்சு, இதெல்லாம் மாய. அவன் விரிக்கிறான், மாய தோட்டத்தை விரிக்கிறான். எப்படியாவது இன்னைக்கு நிறைய டோட்டலா நினைக்கிறவங்க நிறைய பேரு இன்னைக்கு விழுந்து போய் கடைசியில என்ன பண்ணாது, நீங்க வேணான்னு சொல்லிட்டு அவன் வெறுத்து தள்ளிவிடுறான். நல்லா பழகிட்டான், நல்லா பழகி பேசிட்டு கடைசியில நீ வேணான்னு ஓடிடலாம். எங்க போய் நீ சொல்றது? கடைசியில யாரு அந்த மனசு கஷ்டத்தை, அந்த பாரத்துல யார் அனுபவிக்குது சொல்லுங்க? எவ்வளவு கஷ்டம் இல்ல, வேதனை இல்ல. இவன் சாப்பிடவும் மாட்டான், கல்வியே உட்காந்து இருப்பான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுமா? உங்க யார் அந்த எல்லாம் பண்ண சொன்னது? சொல்றேன், மாய எடுத்து விட்டுரும். தயவு செஞ்சு இத இப்படி நீங்க பெற்றோர்கள் சொல்லாம இப்படி எல்லாம் செய்யறது தவறு. ஒருவேளை அப்படி செஞ்சுட்டீங்கன்னா நல்ல ரட்சிக்கப்படாதவர்களை தயவு செஞ்சு மனம் முடிக்காது. வேத சத்தியம் இதுதான், வேத சட்டம் இதுதான். ரட்சிக்கப்படாத ஒரு தேவனுடைய அதாவது அந்நிய மனசால நீங்க மனம் முடிக்கிறது அது தேவனுக்கு பிடிக்காத காரணம். அப்படி நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, கடைசியில அதாவது நீங்க போய் அவனை கொண்டு வர மாட்டீங்க, அவன் போய் உங்களை கொண்டு போயிடும். அவன் சொல்லுவான், நெத்தில பொட்டு வை, சந்திரம் பூசு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதை போடுமா. உங்களுக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ வீட்டுல சுதந்திரமா அந்த நேரம் எசப்பாவுக்கு நான் எவ்வளோ நான் ஆராய்ச்சேன், இப்படி எல்லாம் இல்லாம இன்னைக்கு பரிதாபமா இருக்கிறேன். அப்போ கண்ணீர் விட்டு நான் சொல்றேன், இந்த மாதிரி போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு இப்பவே என்ன பண்ணுங்க, நாலேஜ் இருக்கு, அந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும். புரிந்து கொண்டுங்கள். இதனால எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து போயிடுச்சு. இவ பண்ற தப்பினால குடும்பமே செத்து போச்சு. நான் சொல்ல புரியுது? அலையா, இவ பண்ற தப்பினால குடும்பமா தற்கொலைக்கு போயிடுச்சு. நிம்மதி இல்லை குடும்பத்துல. அதனால தயவு செஞ்சு பெற்றோர்களுடைய அந்த கண்ணீரை வாங்கி கொள்ளாதீங்க. பெற்றோர்கள் உங்களை ஆசீர்வதிச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பெற்றோர்கள் சொல்றபடி நீங்க கீழ்படுத்திதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லையா? சோ அவங்க சொல்றாங்களா, இது வேணாம்னு சொல்றாங்களா, விட்டுடுங்க. ஓகே, நல்லது. அதுக்கு நீங்க எதிர்த்து நிற்காதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இல்லையா? சோ புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா காலம் கெட்டு போச்சு, காலம் கெட்டு போச்சு. அந்த காலம்லாம் கிடையாது. இப்பெல்லாம் வேஷம் மாறி வரான். என்ன சொல்றீங்க? ஆமா, நல்லவன் மாறி வரான். ஆனா கல்யாணம் ஆகி 6 நாள்ல தெரியும் அவன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போய்
கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சோ புரிந்து கொள்ளுங்கள். அதனால சிம்சோன் அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாத போனதுனால அவருடைய வாழ்க்கையில பெரிய விளைவுகளை சந்திச்சான். என்ன சந்திச்சான்? அவன் கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு கடைசியில பெலிஸ்தருக்கு முன்பாக அவமானப்பட்டு கடைசியில அவன் பெலிஸ்தரோடு கூட மடிஞ்சு போனான். அல்லேலூயா. பிள்ளைங்க பெற்றோர் சொல்லுக்கு கீழ்ப்படிங்க, அது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஆசைப்பட்டுச்சா? ஏன்னா அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை நீங்க பாத்துட்டீங்களா, ஒன்னும் பிரச்சனை அவன்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி அவன் வந்து நம்ம சபைக்கு வரான், நம்ம ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னா ஓகே, ஒன்னும் பிரச்சனை. நம்ம பேசி கூட பாஸ் கூட பேசி வைப்பாரு. என்ன சொல்றீங்க? புரியுதா? ஆமா. ஆனா எதுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டா தெரியுமா? ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் நம்ம சொல்லி சொல்லி காட்டீங்கன்னா நம்ம லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள். ஆமென். புரிந்து கொள்ள. ஓகே, அதுக்கு அடுத்தது நல்லா படிங்க. மூன்றாவதாக நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும் பைபிள் சொல்லுகிறது அப்படின்னா, எபேசியர் புத்தகம் எடுத்து போடுங்கள், 5ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிக்கும். என்ன போட்டிருக்கு? எபேசியர் புத்தகம் சீக்கிரமா வாசிப்போமா? எடுத்தாச்சா? பாருங்க என்ன போட்டு பாருங்க. மனைவிகள் உங்கள் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியும். இருக்க பைபிள்ல? ஓகே. இப்போ மனைவிக்கு தான் ஆர்டர் சொல்றாரு. மனைவிக்கு தான் என்ன பண்றாரு சொல்றாரு. முதல்ல யாருக்கு சொன்னாரு? பிள்ளைகளுக்கு பேசினாரா? பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம்? பெற்றோருக்கு கீழ்ப்படியும். இப்ப யாருக்கு பேசுறாரு? மனைவிக்கு என்ன பண்றாரு? இப்ப பேசுறாரு. மனைவி யாருக்கு கீழ்ப்படியணுமா? கணவருக்கு கீழ்ப்படியணும். ஆமென். தேவையா? கணவருக்கு கீழ்பட்டீங்களா? சொல்லுங்க. வீட்டோட விசாரிக்கலாமா? நீ சொல்ற, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கணுமா? சில ஆம்பளைங்களை மதிக்கிறதே இல்லை குடும்பத்துல, அப்படிதானே? ஆமா. நான் சொல்லி கொடுக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் உங்க வீட்டுக்கார எப்படி இன்னைக்கு நீங்க ட்ரீட் பண்றீங்க கொஞ்சம் யோசிப்பாரு. தேவையா? ஒருவேளை ஒரு நல்லவரா இருக்கலாம், அல்லது கெட்டவரா இருக்கலாம், அல்லது ஒரு குடிக்கிற மனுஷனா இருக்கலாம், குடிக்காத மனுஷனா இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கலாம், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனாலும் பைபிள் சட்டம் என்ன சொல்றீங்களோ அவன் கீழ்ப்படியும். தேவையா? ஓகே. வந்து இன்னைக்கு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சந்தேகம் வருவதற்கு காரணம் என்ன? நிறைய குடும்பத்துல இன்னைக்கு சந்தேகம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? செல்போன் தான். என்ன காரணம்? செல்போன். நல்லா நீங்க எப்பவுமே நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், செல்போன்ல வந்து நிறைய நேரம் யாருக்கே பேசாதீங்க. ரொம்ப நேரம் செல்போன்ல ரொம்ப நேரம் யாருக்கையும் பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. ஒரு கால் அவர் நீங்க பேசுனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷன், பக்கத்துல இருக்கிற ஒரு ஆட்களுக்கும், ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் அதை பார்த்திருந்தாலும் ஒரு சந்தேகத்தை கண்டிப்பா கொடுக்கும். நான் எது சொல்ல புரியுது? இன்னைக்கு சந்தேக பிசாசு எதன் மூலமா வரானா? செல்போன் மூலமா தான் வரான். புரியுதா உங்களுக்கு? ஆமா. ரொம்ப நேரம் பேசுறது எப்படிமா பேசுறது? ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறது. உங்க புருஷனுக்கு அது என்ன ரொம்ப கோபத்தை மட்டும் பத்தியா? செல்போனை வாங்கி கொடுத்தா யார்கிட்ட பேசுறா? அவருக்கு வேலைக்கு விட்டுதான் அவனுக்கு பெரிய விஷயம். என்னங்க, உங்களை வேலைக்கு போய் செய்ய சொல்றது பெரிய விஷயம். செல்போன்ல நீங்க பேசாதீங்க, இன்னொரு சந்தேகம் சொல்லுமா இல்லையா? எங்க புரிஞ்சுதா? இல்லையா? அதனால என்ன சொல்றேன்னா, செல்போன்ல ரொம்ப நேரம் பேசாதீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் செல்போன். கதையெல்லாம் சொல்றீங்களா? செல்போன் இல்லை. இல்லையா? அதனால இப்பெல்லாம் ஈஸியா வந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் போடுவான், எவ்வளவு நேரம் பேசுறீங்க அந்த ரேட்டு, அதுக்கு பேச மாட்டாங்க அந்த ஆட்கள். இப்போ வந்து எவ்வளவுனா பேசிக்கிறாங்க ஆளு, இப்பதான் ரொம்ப பேசுறாங்க. ஆமே. சோ புரிந்து கொள்ளுங்கள், அந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடமாக அந்த செல்போன்ல
யாருக்கிட்டையும் நிறைய பேசாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆமென். நீங்க உங்க புருஷன் வந்து அவர் என்ன எதிர்பார்ப்பா தெரியுமா? நீங்க இப்போ ஒரு குடிகார புருஷனா இருந்தா என்ன எதிர்பார்ப்பாருன்னா, அவங்ககிட்ட என் பொண்டாட்டி நல்லா சமையல் பண்ணிட்டு நல்லா சிக்கன் பீஃப் சமையல் பண்ணிட்டு வச்சுட்டு போனா எனக்கு நல்லதுப்பா அப்படின்பாரு. என்ன எதிர்பார்ப்பாரு? அதான எதிர்பார்ப்பாரு. ஆமா, இவங்க என்ன பண்ணுமா, சமையல பண்ணாம எங்கேயாவது போய் லோன்ல உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது யாருக்கையாவது பேசிக்கிட்டு அந்த ஆளு பசியோடு வருவாருல்ல, நல்லா குடிச்சிட்டு பசியோடு வருவார். எங்க போனாவோ இங்கதான் போனா, யாருக்கிட்ட போனா அப்படின்னு போயிட்டு பேசியா உடனே போட்டு சமையல் கட்டுக்கு போவாரு. சமையல் கட்டு போயிட்டு அரிசி சாப்பாடு ரெடியா இருந்தா போட்டாரு. ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கொழுப்பு ஆக்கிட்டாரா? எதுவுமே கிடையாது. பார்த்தேன் நீங்க கை பார்த்தேன். புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன சொல்றாரு, ஒழுங்கா கொஞ்சம் சமையல் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் சாப்பாடு செஞ்சுட்டு நீங்க ஒன்னா போப்பான்னு சொல்றாரு. அது கீழ்படுவியா? பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் தான். புரியுதா? ஏன் நான் வர வரைக்கும் ஒன்னா என்ன போயிருக்க மாட்டியா? அப்ப என்ன ஆகும்? ரெண்டு பேரும் பேச, இவர் பேச, அவர் பேச, ஒரே சண்டை தான். இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். பைபிள்ல நல்லா கவனிங்க. அதாவது சில பேர் நினைக்கிறாங்க, அப்போ பாஸ்டர் ஐயாமார்களுக்கு எப்படி? நாங்களும் ஆம்பளை பாஸ்டர். நாங்களா யாரு? ஆம்பளை. உட்காருனா உட்கார்ந்தோம், எழுந்திருக்கணும் எழுந்திருக்கணும். நல்லா கவனிங்க. அந்த மேல வசந்த வாசிங்க. நான் போட்டு பாருங்க. மேல வசந்த வாசிங்க. தெய்வ பயத்தோடு பாத்தீங்களா? தெய்வ பயத்தோடு அது மேலதான் போட்டுக்கிறாங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்படுத்திருங்கள். அப்போ என்ன பைபிள் போட்டிருக்கு? அப்போ ரெண்டு பேரும் வாழ்க்கையில அவங்க கீழ்ப்படிந்து அனுசரித்து போக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் எனக்கு நீ சொன்னாதான் அப்படின்னு அவங்க அதிகாரம் செலுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய புருஷர்கள் குடும்பத்துல மனைவியை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை. அதிகாரம் இல்ல, அன்பை அவங்களுக்கு கொடுக்கணும். மனைவிக்கு என்ன கொடுக்கணும்? அந்த அன்பு இருக்கிற இடத்துல அதிகாரம் தான் அங்க இருக்காது. இன்னைக்கு அதிகாரம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இல்லையா? அங்க அன்பு இருந்துச்சுன்னா அந்த டைவர்ஸ்க்கு இடமே வராது. இல்லையா? ஏற்ற தாழ்வு என்ற உயர்வு அந்த குடும்பத்துக்குள்ள வராது. அந்த அன்பு இருந்தக்கா நீ படிச்சவப்பா, நான் படிக்காதவன்ற ஒரு திமிரு வராது. இல்லையா? அந்த அன்பு இருந்தா நீ இவ்வளவு சம்பாதிக்கிறியா, நான் அதை விட சம்பாதிக்கலாம், அந்த ஒரு திமிரு வராது. அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு சகலத்தையும் தானம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்றேன்னா, ஹஸ்பண்ட் மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ண தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி, தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்து வாழ்க்கையில விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். இப்ப ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கோபமா இருக்கிறாரா, நீங்க என்ன பண்ண தெரியுமா? உடனே இந்த கோபப்படுற நேரத்துல என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா அந்த சண்டை அப்படியே என்ன பண்ண அணிஞ்சிடும், ஆஃப் ஆயிடும். கரெக்டா நான் சொல்றது? ஆமா. அதே மாதிரி உங்களுடைய மனைவி கொஞ்சம் அப்படியே கோவப்படுற மாதிரி உங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, புருஷன்மார்கள் கொஞ்சம் அமைதியாட்டீங்கன்னா அந்த சண்டை அப்படியே என்ன பண்ணும், அப்படியே ஒண்ணுமில்லாம போயிடும். இப்ப என்ன ஆகும்னா, இவங்க பேச அவங்க பேச வாக்குவாதமாகி அப்புறம் அசிங்கமா போலீஸ் ஸ்டேஷன் போற வரைக்கும் ஆகி எல்லாருக்கும் தெரியுற அளவு மாறிடும். எதுக்கு அந்த மாதிரிலாம்? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அதாவது பிரச்சனை இல்லாத வீடு இல்லை, பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை. எங்க எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்றீங்க. ஆனா ஒரு நல்ல காரியம் சொல்றேன், கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்து அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆமே, புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் ரொம்ப முக்கிய வாழ்க்கையில. அதனால நீங்க தெரிந்து கொள்வதற்காக தான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க. அதாவது பைபிள்ல போட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் யார் தெரியுமா? ஒரு குடும்ப பெண்ணு தான் காரணம். குடும்ப பெண்ணு தான். குடும்பம் ஒருவேளை ஒரு குடிகார பிரச்சனை இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? குடிக்கே எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஓப்பனா பேசுறேன் சொல்றேன். குடிக்கே எல்லாத்தையும் அழிச்சிருவான். எங்கேயாவது பித்தளை சாமான் இருக்குதான் பார்ப்பான், எங்கேயாவது ஜுவல்ஸ் இருக்குதான் பார்ப்பான்,
எங்கேயாவது ஒரு ஏதாவது இருக்குதா, அதை வித்து குடிச்சிடலாமான்னு பார்ப்பான். அது அவனுக்கு குடும்பத்தை காப்பாற்ற நிலைமை வராது. ஆனா ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு ஒரு வீட்டுக்காரர் குடிகாரம் இருந்தாலும் சரி, ஞானமா என்ன பண்ணலாம் தெரியுமா, தன்னுடைய வீட்டை குடும்பத்தை கட்டி எடுக்கிறவளா இருக்கும். நீங்க இருக்கலாம், நீங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை இவரு, நீ எப்படி போறியா, நீ எப்படி அடிக்கிறியா பணத்தை, நானும் அடிக்கிறவா அப்படி பண்ண என்ன ஆகும் குடும்பம்? ஒன்று விளங்க. ஆனா பெண்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, பிள்ளைகளை அவங்கள என்ன பண்றாங்க நடத்துவதற்காக, அவங்க புத்தியா நடக்கிறதுனாலதான் குடும்பம் நல்லா இருக்கு. கேள்வியா, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு குடும்ப ஸ்திரீ தன்னுடைய வீட்டை நல்ல முறையில கட்ட முடியும். சொல்லுங்க, அந்த வீட்டையே இடிச்சு ஓடவும் முடியும். அப்போ ஒரு அந்த வீட்டை கட்டுவதற்கு யார் கையில? ஒரு பெண் கையில. ஆமே. அதுக்காகதான் சொல்றோம், உங்க குடும்பம், அதாவது உங்க கணவனுக்காக ஜெபியுங்கள். ஜெபிச்சா அவன் நிச்சயமா என்ன பண்ண ஒரு நாள், ஆமா, அவன் வந்து சரணடைஞ்சிருவான், ஆண்டோட சரணடைஞ்சிருவான். அதனால நீங்க அதை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கிரியை செய்வார். ஆமே. புரிந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு புஸ்தகம் பாருங்க, 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 5, 6 வாசி பாருங்க, என்ன போட்டிருக்கு? 1 பேதுரு புஸ்தகம். ம் 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 ஓகே, போதுமா? நல்லா கவனிங்க. எடுத்தீங்களா அவசரத்தை? அதான் பாருங்க, அழகா போட்டிருக்கு. அதாவது என்ன போட்டிருக்கு பாருங்க, அதாவது இப்படியே பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் என்ன பண்றாங்க, அலங்கரித்தாங்க. ஒரு தெய்வ பயம், ஒரு புருஷர் வந்து சொல்றாருன்னா நம்ம கீழ்ப்படியணும், அது நல்லது. ரெண்டாவது, நீங்க ஒரு சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னாலும் அது கீழ்ப்படிய கூடாது. அதுவும் சொல்லிடுறேன், சர்ச்சுக்கு போகாத, ஊழியத்துக்கு போகாத, அது கீழ்ப்படிய கூடாது. அதை நீங்க வைராக்கியமா உங்க மனசுல வச்சுக்கணும். ஆமா, நீ எது ஒன்னா சொல்லு, நான் அதை செஞ்சிடறேன். ஆனா அந்த சர்ச்சுக்கு போகாத, ஊழியர் செய்யாத சொல்லினா அதனால முடியாதுன்னு சொல்றேன். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருப்பார். நாங்க எதிர்க்க நான் சொல்றது, நம்ம அது வேலைக்கெல்லாம் போவாங்க. ஆனா ஊழியர் செய்யணும்னு போது தான் எங்க ஹஸ்பண்ட் போவாங்கன்னு சொல்றேன். நீ அதுக்கு படிக்க மாட்டேன். நாங்க நான் சொல்ல புரியுதா? எல்லாத்துக்கும் போவாங்க. ஜெபத்துக்கு வர்றது தான் எங்க ஹஸ்பண்ட் போவானான்றாரு. வீட்டுக்கு போனாதான் எங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனான்றாரு. அதுக்கு அப்படியே கீழ்படுத்துவீங்களா? மத்ததெல்லாம் கீழ்படுறீங்களா? நான் சொல்றது நியாயமா இல்லையா? அல்லேலூயா. நியாயமா நமக்கு மனசாட்சி தெரியுது இல்லையா? எதுக்கு கீழ்படியணும், எதுக்கு கீழ்படியாத தெரியுது இல்ல? எப்படி நம்ம செய்வது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதனால பூர்வத்துல ஸ்திரீகள் இப்படிதான் என்ன பண்றாங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே சாரா பாருங்க, பைபிள் போட்டு படிமா. ஓகே, நல்ல கவனிங்க இருக்கா? அப்படியே சாராலும் என்ன பண்ணா, அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவனே என்று சொல்லி அவர் கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார். புரிந்து கொள்ளுங்கள். அதனால புருஷன்மார்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அதனால அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. அவருக்கு எதிர்த்து நிற்காதீர்கள். ஆமென். ஓகே, அதுக்கு அடுத்தது 5வதாக நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும் என்று வேதம் சொல்கிறது? 5வதாக 4வது. ஓகே, சாரி, 4வது. எபிரேயர் புஸ்தகம் 13:17 வாசிங்க. எபிரேயர் 13:17 சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 13:17. அடுத்தது யாரு கீழ்ப்படியணும்? நடத்துகிற போதகருக்கு, ஊழியருக்கு கீழ்ப்படிகள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதப்படுகிறார்கள். விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இருக்கா? அடங்குங்கள். கவனிங்க, நடத்துகிற ஒரு போதகர், சபையின் போதகர்,
இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவர் அவங்க அப்படி வச்சிருக்கிறார். உங்களுக்காக ஒரு உத்தரவாதம் பண்ணுகிறார், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர். அப்போ அவர் உங்க பேரை சொல்லி தேவ சமூகத்துல என்ன பண்றாரு, ஜெபிக்கிறவரா இருக்கிறார். இந்த ஆண்டவரே இந்த ஆத்மா பாவத்துக்குள்ள போகக்கூடாது, ஆண்டவரே இந்த ஆத்மா வழித்தவரைக்கு போகக்கூடாது, இந்த ஆத்மா நேர ஆண்டவரே அது தன்னுடைய நாட்கள் முடிந்த பிறகு உங்களுடைய சன்னிதானத்துக்கு வரணும், ஆண்டவரே இந்த இருக்கிற இடத்துல சாட்சியா வாழணும், பரிசுத்தமா வாழணும், தீங்கு வரக்கூடாது, ஆண்டவரே எந்த சேதம் வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசிகளுக்காக ஆத்மாவுக்காக தெருக்குள்ள நின்று என்ன பண்றாரு, ஒரு ஊழியர் ஜெபிக்கிறார். அது எவ்வளவு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தெரியுமா, எவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா? நீங்க அது எப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நீங்க வெளியே போயிட்டு நீங்க சுகமா வரீங்கன்னா அது ஒரு காரணம் யார் தெரியுமா? ஊழியர் உங்க பேரை சொல்லி ஜெபிக்கிறார். யாரு என்ன ஜெபிப்பாங்க? அந்த மாதிரி சொந்த ஜெபம் பண்ணாங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு ஜெபம் பண்ணாங்களா? அவன் கெட்டு போன தான் ஜெபம் பண்ணுவான், புறம்பட்டு தான் இருப்பான். இவன் நம்மளோட மேல போறான், இவன் நம்மளோட 2 வண்டி வாங்கிட்டான், இப்படின்னு பரவப்பட்டு போனவங்க நிறைய பேரு. உங்களுக்காக யாரும் ஜெபிக்கிற ஆட்கள் கிடையாது. ஆனா நடத்துகிற போதகர்களுக்கு, ஊழியர்களுக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய வேலையை கொடுக்கிறார். உங்களுக்காக அவர்களை நீங்க கனப்படுத்தணும், தேவையா துக்கப்படுத்தக்கூடாது. அவங்க என்ன பண்ணோம், கணத்துக்குறிகளா என்னணும், கனப்படுத்தணும், அவங்க துக்கப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய போதருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. ஒவ்வொரு வாரமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு சொல்லுங்க? விசுவாசிகள் எப்படியாவது வழி தவறி போகக்கூடாது, ஆண்டவரே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, உனக்கு சமூகத்துக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பில் அவங்க வளர்ந்து கொண்டே போகணும். அதுக்காக ஒவ்வொரு வாரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு சொல்லுங்க? சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வாங்க சொல்றோமா? அப்புறம் என்ன பண்றோம் சொல்லுங்க? ஒவ்வொரு மாதமும் புருஷன் கொடுத்துக்கு வாங்க, ஒவ்வொரு மாதமும் பெண்கள் கொடுத்துக்கு வாங்க, ஒவ்வொரு மாதமும் லீடர்ஷிப் பண்ணிக்கு வாங்க சொல்றோமா? ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தராதிக்கு வாங்க, ஈவினிங் சர்வீஸ்க்கு வாங்க, உபவாசம் கொடுத்துக்கு வாங்க. 20 இதெல்லாம் எதுக்கு? ஏன் சண்டே முடிச்சுட்டு போயிடலாமே? எனக்கும் வேலை மிச்சம், உங்களுக்கும் வேலை மிச்சம். என்னங்க ஆமாங்களா? சொல்லி புரியுதா உங்களுக்கு? சண்டே டு சண்டே முடிச்சுட்டு போயிடலாமே புரியுதா? ஆனா ஏன் தினந்தோறும் ஜெபிக்கிறோம்? ஏன் தினந்தோறும் ஏதாவது ஒரு கூட்டத்தை வைக்கிறோம்? ஏன்னா விசுவாசிகள் சீர்படுத்தணும். நம்ம என்னது? விசுவாசிகள் சீர்படுத்தணும். விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்து வரணும், வளர்ந்து வரணும். புரியுதா உங்களுக்கு? யோசித்து பாருங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை பேர் கீழ்படுறீங்க? எத்தனை பேர் கீழ்படுத்தி வரீங்க? இதெல்லாம் யாரு சொல்றாரு? பதில் தானே சொல்றாரு, இல்ல அதுதானே சொல்றாரு. எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்றாருன்றீங்க? அவன் கெட்டு போறதுக்கு வாடா, பின்னாடி வாடா, அப்படியே போயிட்டு கொஞ்சம் அப்படியே ஜாலி பண்ணிட்டு வரலாம் வாடான்னு பண்றான். அவன் கெட்டு போறதுக்கு போறான். உங்களுக்கு நம்ம அப்படியே சொல்றோம்? உங்களை எப்படியாவது கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்தணும். கர்த்தருக்குள்ள வேரூன்றி வைக்கணும். கர்த்தருடைய அன்பில லட்சியம் வைக்கணும். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தருக்காக ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த புயல் போராட்டம் வந்தாலும் என்ன பண்ணணும்? எதிரி தாக்குற மாதிரி ரெடியா இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து வளர்த்து ஆளாக்குறது ஒரு போதக்கூடிய கடமையா இருக்கு. அதுக்கு கீழ்படியணுமா, கீழ்படியக்கூடாதா? கீழ்படியணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால என்ன சொல்றா, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்காக தான் ஊழியக்காரர்கள் சொல்வது. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, சில நேரத்துல ஆண்டவர் அதாவது பாஸ்டர் சொல்றாரு, சபையில தூங்காதீங்க சொல்றாரா? எப்படியா? எனக்குதான் சொல்றாரு. அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி, ஓகே, உங்களை கேட்கிறேன். சரி, தூங்குற இடம் என்னது? சபையா, சர்ச்சா? தூங்குற இடம் எது? உங்களுக்கே தெரியல. அப்போ நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கொள்றீங்க?
தூங்குறீங்க, அதனால என்ன பண்றாரு, தூங்க விடாதபடி செய்யறாரு பாஸ்டர். அப்ப உங்க வீட்டுல வந்து நான் தூங்க விடாதபடி செஞ்சேன்னா என்ன பாஸ்டர் மாட்டீங்க எது நேரத்துல சொல்றீங்களா? கரெக்டா சொல்லுங்க. தூங்குற நேரத்துல போயிட்டு பாஸ்டர் கரெக்டா வச்சுக்க, இந்த நேரத்துல போயிட்டு அப்படி இல்லை தூங்கலாம் போயிட்டு பாஸ்டர் கொஞ்சம் போன் பண்ணிட்டு வரக்கூடாது பாஸ்டர் அப்படியா? அப்ப சர்ச்சில் வந்து மட்டும் தூங்கலாமா? நான் சொல்ல புரியுதா? சர்ச்சைக்கு வந்து நம்ம நீங்க தூங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது உங்களை எப்படியாவது தூக்கத்துல இருந்து என்ன பண்றோம், எழுப்புறதுக்கு தான் பாஸ்டர் சொல்றாரு. வேற காரணம் இல்லை. அவன் நீங்க தப்பா எடுத்துக் கொள்ளக்கூடாது. சபையில வந்து பேசாதீங்க சொல்றாரு, எதுக்காக சொல்லுங்க. இங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்குதா? ஆண்டவர் உலாவுறாரா? அரேசப்ப உலாவுறாரா? உலாவுறாரு. அப்ப இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பேசுறது, அது ஒரு ஒழுங்கில்லாத காரியம். ஒழுங்க கடைபிடிக்கணுமா இல்லையா? கொஞ்சம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அதனால அப்புறம் ஆராதனை எடுக்கிற நேரத்துல வெளியே போகாதீங்கன்னு சொல்றோம். ஆராதனை எடுத்துக்கிற நேரத்துல வெளியே போகாதீங்கன்னு சொல்றோம். அப்பதான் ஒருத்தர் வெளியே போவோம் இல்லையா? என்னை பத்தி சொல்லிட்டாரு பார்த்து அவங்க இடத்த காலி பண்ணிடலாம். நான் சொல்றேன், இப்படியே தப்பா புரிஞ்சு இப்படியே போனீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி ஊழியக்காரங்க சொல்றாங்கன்னா அது எதுக்காக சொல்றாங்க? நல்லதுக்காக தான் சொல்றாங்க. நீங்க கெட்டு சீரட்டி பத்திலாம் சொல்ல மாட்டாங்க. நல்ல வழியில இந்த ஆடு வரணும், நல்ல வழியில இந்த ஆத்மா என்ன பண்ணணும் இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு காண்பிக்கிறாங்க. பைபிள் இருந்து தான் சொல்றாங்க எல்லாமே. பைபிளுக்கு வெளியே வந்து எதுவுமே சொல்ல. என்ன சொல்றீங்க? நாமே வர மாட்டேன். ஆமா, புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் என்னன்னா, இப்படி சொல்லும் போதுலாம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் சொல்லும் போதுன்னா உங்க உள்ள புரிதமா இருக்கணும். பாசிட்டிவ் சொல்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஆமே, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமே, ஓகே. அதனால பைபிள் சொல்லுகிறது துக்கத்தோடு சில நேரத்துல பாஸ் சொல்றாரு, நீ வந்துருமா, நாளைக்கு பிரேக் வந்துருமா, மண்டே கூட நல்லா ஆடுவான். அப்புறம் ஆட்டத்தை பார்த்தா உடனே நாளைக்கு வந்து அவங்களுக்கு பிரேக்னா வரவே மாட்டாங்க. உடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கும். பாஸ் இருக்குமா இருக்காதா? சிஸ்டர் பத்தியா வரேன்னு சொல்றாங்களே, நம்பிக்கை இப்படி பண்றாங்களே, அந்த துக்கம் அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வருமா இல்லையா? கொண்டு வராது. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, துக்கத்தோடு அவர் செஞ்சா அது உங்களுக்கு பலனை கொடுக்காது. வரேன்னு சொன்னீங்கன்னா வந்துருங்க. என்ன சொல்லுங்க, பிரேயருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும். பரவாயில்ல, பிரதர்கிட்ட சொன்னோம், கரெக்டா வந்துட்டாரு, சோதரம், ஆண்டவரே நன்றி. ஆனா நம்ம சொல்லிய பத்தியா இது வரல பத்தியா அப்படின்ற பொழுது ஒரு துக்கம் தானே இருக்கா பாசக்கு. அப்ப அந்த துக்கத்தோடு சொல்ற காரியங்களுக்கு சொல்லுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அவன் இதெல்லாம் ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நல்ல சபையில இப்படிதான் சில நாட்கள் இருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், நாட்கள் இருக்கிறாங்க. நல்ல நீங்களும் பரவாயில்ல, நல்ல கீழ்படிக்கிற ஆட்கள் அப்படிதாங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நீங்களாம் கீழ்படிக்கிற ஆட்கள் தானே? எதை சொன்னாலும் வந்து எதை சொன்னாலும் கீழ்படிக்க அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷமா இல்லையா? ஆண்டு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றீங்க? ஆமா, அதான் பவுல் எழுதுறாரு, அதாவது கொரிந்து சபையில் எழுதுறாரு, இவங்க கீழ்படிக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புறார். ஆமென். சொல்ற அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்படியணும். அதனால அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படியாம இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நாங்க ஆமென் சொல்றீங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது அரசாங்க அதிகாரத்துக்கு நம்ம சுருக்கமா சொல்லி 3 நிமிஷம் பேர. அதுக்கு அடுத்தது பைபிள் சொல்றது யாருக்கு கீழ்படியணும்னா அரசாங்க அதிகாரத்துக்கு கீழ்படியணும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. பைபிள்ல போட்டிருக்கு, எந்த மனுஷனும் ஓகே. வசனத்தை உங்க பைபிள் என்ன சொல்றது பாருங்க, சொல்லுங்க என்ன சொல்றது பைபிள். அரசாங்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியும் பைபிள் சொல்றா. ஓகே. அப்போ இந்த இவர்கள் யாரால நியமிக்கப்பட்டவர்கள்னா தேவனால
அரசாங்கத்துறையில வேலை செய்யற எல்லா அதிகாரிகளும் டோட்டலா இவங்கெல்லாம் தானா யாரும் மனுஷன் ஏற்படுத்தல, தேவனால நியமிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்றாரு. அப்போ இவங்க எதுக்காக இவங்க ஆர்டர் வைத்திருக்கிறாங்கன்னா நமக்கு நன்மை உண்டாவதற்காக வைத்திருக்கிறார். இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து பட்டு ஆட்சி கீழே தள்ளுற மாதிரி வந்துட்டான். அப்ப யாருமே இல்ல அந்த இடத்துல. அப்போ ஒரு போலீஸ்காரன் இருக்கிறான், என்ன பண்ண வேடிக்கை பார்த்துருவான். என்ன பண்ண தெரியுமா, அவன் வந்து உங்களை காப்பாற்றுவானா இல்லையா? அப்போ உங்களுக்கு நன்மை உண்டாகிறதா தான் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய என்ன சொல்றது, அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் யாரு சொல்லுங்க, நம்ம போய் தடுத்து நிறுத்த முடியுமா? அதுதான் போலீஸ்காரன் வந்தாலே அவன் தனி மரியாதை, அவனுக்கு ஒரு பவர் இருக்குது. அப்ப அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. கிட்ட வரும்போது ஓடிப்பான். பாத்துட்டீங்களா? ஆமா. அப்போ ஒரு ஆபத்து வரும்போது ஒருத்தனை போட்டு வெட்ட வரானா அங்க வந்து போலீஸ்காரன் பாட்டான என்ன பண்ணுவான், அந்த ஒரு தீமை வராதபடி கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை வச்சு காப்பாத்துறாரு. அல்லேலூயா. ஒரு திருட்டுத்தனம் நடக்குது, திருட்டுத்தனம். அதாவது எடுத்து போன அந்த நகைகள்லாம் திரும்ப ஒண்ணு கழிச்சுட்டு, எப்படி அது காரணம்? தேவனால நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், இவங்களாம் நன்மைக்கு எதுவாக தான் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அப்போ இவங்க சட்டத்திட்டங்கள் தான் என்ன பண்ணணுமோ கீழ்ப்படிகள் பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப அரசாங்க சட்டத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, அரசாங்கத்துடைய வருமான வரி செலுத்தணும், நம்ம அதுக்கடுத்து சொத்து வரி செலுத்தணும், அப்புறம் தண்ணி வரி செலுத்தணும், ரோடு வரி செலுத்தணும். இதெல்லாம் இருக்குதா? நமக்கு இல்ல. ஆனா இங்க நமக்கு இங்க இல்ல. ஆனா என்னன்னா, நமக்கு வாடகை பாக்கி நிறைய இருக்கும். அதை செலுத்தினாலே போதும். சொல்லுங்க, வாடகை பாக்கியை வச்சுட்டு நாளைக்கு சேர்த்து வச்சுட்டு அவனை போய் கேள்வி கேட்டுப்பான். ஏன் இவ்வளவு கடை வச்சுட்டு எனக்கு? நான் சொல்றேன்மா, நீ இவ்வளவு வருஷம் கட்டாம இருக்கிற, நான் என்ன பண்றது? அப்போ அதை ஒழுங்கா நம்ம என்ன பண்ணணும், செலுத்துவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆமே. அதே மாதிரி இந்த கரண்ட் தரம் பாத்தீங்கன்னா, திருட்டு தரமா என்ன பண்ணாதுன்னா, சில ஆட்கள் வந்து அதாவது வீட்டுல வச்சிருவாங்க. வீட்டுல வச்சுட்டு ஈபி கார்டு வருவான், வந்து அவனுக்கு என்ன பண்ணுவான், குடிச்சுட்டு போவான். வந்து பில்லு வரும். அந்த கார்டு என்ன பண்ண மாட்டாங்க, ஈபி பில்லுக்கே போக மாட்டாங்க, ஈபி ஆபீஸ்க்கே போக மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்துருவாங்க. ஏன்பா கட்டல, எனக்கு அவரு தெரியும், எனக்கு இவரு தெரியும், பட்டம் தெரியும், மாவட்டம் தெரியும். நான் சொல்றேன், இப்படி எல்லாம் அரசாங்கம் ஏமாத்தேன் ஆர்டர் பாக்குறதா இல்லையா? நான் சொல்லி புரியுதா? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்றேன்னா, உங்களுக்கு யார் தெரிஞ்சாலும் சரி, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை நம்ம என்ன பண்ணோம், செலுத்த வேண்டும். அது மேல்விட்ட கடமை. ஆமே. அதை நம்ம இது பண்ணக்கூடாது. ஓகே. இதெல்லாம் அதுக்கு ஹெல்மெட் போடணும் அப்படின்னா, ஹெல்மெட் போட சொல்றாங்களா? எல்லாரும் போட மாட்டாங்க பாஸ்டர், நானும் போட மாட்டேன் பாஸ்டர். அப்படியா? சொல்லுங்க. எல்லாரும் போட மாட்டாங்க, நீ போடணும் ஹெல்மெட். சரிதா? ஏன்னா நீ அரசாங்கத்திற்கு தேவனுடைய நீ கீழ்படியும். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ இதெல்லாம் தேவனால நியமிக்கப்பட்ட அதிகாரம், அவருக்கு கீழே வந்த அதிகாரம் தான். அதாவது ஒரு புதிய ஆட்சி வருதுன்னா அது யாரால? தேவனால நியமிக்கப்பட்டது. நல்லா பற்றி கொடுங்க. அது வந்து நல்ல ஆட்சியோ கெட்ட ஆட்சியோ அது அப்பாற்பட்ட விஷயம். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம். அவங்களுக்கு பிடிக்காதோ பிடிக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ஒரு அரசாங்கம் வரும்பொழுது அது யாரால நியமிக்கப்பட்டது? அது நம்ம மைண்ட்ல இருக்கணும். தேவனால நியமிக்கப்பட்டது. ஆனா அவருக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும், குறை சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அரசாங்க அதிகாரங்கள் பிரதானமான சொல்லுகிற புத்திய கவனில் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுடைய யாருக்காகவும் ஜெபம் பண்ண கடவுள் மேல சொல்லுதா? அப்போ இவங்க செய்த அந்த தவறு ஊழல்லாம் எப்ப நீங்கும்? நம்ம பண்ற ஜெபத்தினாலதான். அவங்க செய்யறது தவறு, ஊழல், லஞ்சம், கமிஷன், கரெக்ஷன் இதெல்லாம் கத்தட்டிக்கு போடுவார். இல்லையா? ஆமா. நீங்க நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பகுதியில நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. சொல்றீங்க. ஆமா. அதனால உங்க பகுதியில் இருக்கிறவங்க அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எம்எல்ஏக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் கவுன்சிலுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியருக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இவங்க நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க இடத்துல டக்கு எல்லாம் நல்ல காரியங்கள். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுமே கண்டி யாரையும் குறை சொல்லக்கூடாது, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது. ஆமென்.
அதுக்கு அடுத்தது டைபிள். அதுக்கு அடுத்தது யாருக்கு கீழ்ப்படியணும் பைபிள் சொல்கிறது அப்படின்னா எபேசியர் 6:5 போட்டிருக்கு. வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு மேல இருக்கிற எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். வாசிக்கலாமா? எபேசியர் 6:5. ஓகே, இருக்கா பைபிள்ல? இருக்காங்க. சரி, ஓகே. அப்ப யாருக்கு கீழ்ப்படியணும் பைபிள் சொல்லுது? அதாவது வேலைக்காரர்கள் தங்களுக்கு மேல இருக்கிற எஜமான்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும் பைபிள் சொல்லுகிறது. ஆமே. இத்தனை பேர் வேலை செய்யறீங்களா? இல்ல, வேலை செய்யலாம் தான் கேட்டேன். கையை பண்ணுங்க. ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களோ? எங்க வேலை செய்யணும் பரவாயில்ல. ஆபீஸ்ல ஐடி கம்பெனில வேலை செய்யணும் பரவாயில்ல. எங்க வேலை செய்யணும் டோட்டலா வேலை செய்யறீங்களான்னு கேட்டேன். சரிங்களா? ஓகே, குட். நல்லா கவனிங்க. இப்போ நீங்க வேலை செய்யற அந்த இடத்துல நீங்க இருப்பீங்களா? ஒரு ஆபீஸ்லயோ, ஒரு கம்பெனிலயோ, அல்லது ஒரு வீட்டு வேலையிலயோ என்ன பண்றீங்க? ஏதாவது வேலை செஞ்சுட்டு இப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருப்பாங்க. இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இல்ல, நான் தான் எல்லாத்துக்கும் ஆல் இன் ஆல் ஓனர் நான் தான். உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருப்பாங்க. எஜமான் இருப்பாங்களா? மேல ஓனரா இருக்கலாம், அதுக்கு அடுத்தது ஒரு எம்டியா இருக்கலாம், அதுக்கு அடுத்தது ஒரு மேனேஜரா இருக்கலாம், அதுக்கு அடுத்து ஒரு சூப்பர்வைசரா கூட இருக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா உங்க மேய்ப்பா உங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க வேலை செய்யறீங்களா? சம்பளத்துக்கு உண்மையா வேலை செய்யறீங்களா? பாப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? பாப்பாங்க. இப்போ அவங்கள போய் நீங்க போய் வராரு, மேனேஜர் வராரு, அப்படியே செய்யற மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் செஞ்சுட்டு அவரு போன உடனே வழுத பண்ணவா அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லிவிட்டேன். அப்படிலாம் பேச கூடாது. என்னங்க நான் சொல்ல புரியுதா? ஆமா, இவங்களும் ஒரு பேரை வச்சுக்குது. அவன் இன்னும் அவன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலை வாங்குற மாதிரி அவன் வந்த உடனே அவங்க செய்யற மாதிரி செஞ்சுட்டு அவன் போன உடனே இவனும் ஒரு பேரை சொல்லிட்டு பாசனால பேரு எனக்கு வரமாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அவங்க மாசத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது என்னன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதன் மூலமா அவங்க ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா அதிகமா வேலை வாங்குறாங்களோ இல்லையோ, கொஞ்சமா வேலை வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனாலும் என்ன பண்ணுங்க? அவங்க கீழ்ப்படிங்க. அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பாருங்க. சொல்றீங்க, கர்த்தர் பாக்குறாரா? கஷ்டத்தை கர்த்தர் பாக்குறாரா? உங்க வேலை செஞ்ச கஷ்டத்தை கர்த்தர் பாக்குறாரா? உங்க பிரயாசத்தை கர்த்தர் பாக்குறாரா? கண்ணீரை கர்த்தர் பாக்குறாரா? இதெல்லாம் கர்த்தர் பலன் தருவா. ஆமே. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாருக்காக நீங்க என்ன பண்ணுங்க? அவன் என்ன சொல்றானோ அதை கீழ்ப்படிங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரம் உங்களுக்கு கொண்டு போயிடும். ஆமே. புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலத்துல ஒரே ஒரு காரணம் சொல்லி முடிச்சுங்க. யோசேப்பை குறித்து சொல்லப்படும். யோசேப்பு வந்து ஒரு அடிமையாகி போனவன் போத்திபார் என்ற மந்திரி கிட்ட வேலை செஞ்சான். மந்திரி கிட்ட என்ன பண்ணாரு? வேலை செஞ்சான். மந்திரி கிட்ட வேலை செஞ்ச உடனே அவங்க வாழ்க்கையில உயர்வை பெற்றுக்கொண்டே போனான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மந்திரி என்னெல்லாம் சொல்றாரோ, போத்திபார் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் டக்கு கீழ்பிடிச்சிட்டு போயிட்டான். ஆமே. அந்த மாதிரி ஒரு எழுதி நம்ம இருக்கணும். ஆமே. ஒருவேளை ஒரு முரட்டு ஆசாமி கூட இருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல ரெண்டு மோசமான நல்லா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கும் என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படிதல் பைபிள் சொல்றான். சம்பளம் வாங்கல. இத்தனை பேர் நான் சொல்ல புரியுது. அவன் வந்து உனக்கு ஆகாதவனா சரி, இல்ல முரட்டு ஆசாமி சரி, ஆனாலும் நம்ம சும்மா வேலை வாங்கலாம். சொல்லுங்க, சும்மா வேலை வேணாம். உன் கஷ்டத்துக்கு சம்பளம் கொடுக்குறான்ல, அப்போ அவனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படிக்கணும். ஆனா ஆண்டவர் பாக்குறாரு. அவன் பண்ற தப்பு பாக்குறாரு. சரினா? நீங்க பண்ற கஷ்டத்தையும் ஆண்டவர் பாக்குறாரா? அப்ப என்ன பண்ணுவாரு? திடீர்னு ஒரு நாள் நான் உங்களுடைய டியூட்டி உயர்வுக்கு நேராக கொண்டு மாற்றுவார். ஆமே. எல்லாம் கத்தர் செய்வார். நீங்க பொறுமையாக இருந்தா கத்தர் செய்வார். ஓகே. அதுக்கு அடுத்தது கடைசியாக எலிசா ஒரு வேலைக்காரனா இருந்தான். ஆமே. எலிசா ஒரு வேலைக்காரனா இருந்தான். ஆனா நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுகிறது எலிசாவை குறித்து. அதாவது அவர் என்ன வேலை அப்படின்னா, அதாவது அவர் கை